பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மேன், எப்பயும் சொல்வது போல் முன்னாடி வந்து நிற்கிறதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உங்கள் எல்லோரையும் இன்றைக்கி சண்டே காலையில் அழகாக பார்க்குறது தான் இல்லையா? எல்லோரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கீங்க. பிரைஸ் காட். இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் தாமதமாக இருக்கிறதுனால நம்ம உடனே என்ன பண்ணுவோம், வசனத்துக்குள்ளே போவோம். ஆமென். இன்று செய்தியோடைய தலைப்பு, தேவன் எனக்கு இன்றைக்கி உங்ககிட்ட பகிர கொடுத்த செய்தியோட தலைப்பு, தேவன் விலகினால். ஆமென். ஒருவேளை தேவன் விலகினால். ஓகே, இந்த தலைப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு, ஷார்ட் மட்டும் கம் பண்ணிவிடுங்க, சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஐ வில் கோ இன்டு இட். நிறைய நேரத்தில் ஜோனா சொல்வது போல், மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது, சுற்றி இருட்டாக இருக்கும் போது, நம்ம எல்லார் மனசுலையும் வரக்கூடிய ஒரு கேள்வி இது. என்னது? தேவன் விலகிட்டாரா? இங்கே நான் தனியாக இருக்கேன்னா, நான் பேசுகிறது தேவனுக்கு கேட்கலையா? அப்போ இங்கே இந்த சபைக்குள்ளே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க மனசில் வந்திருக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ஆமென். நான் பேசுவது தேவனுக்கு கேட்குதா? தேவன் என் கூட தான் இருக்காரா? அப்போ சில நேரத்தில் வாழ்க்கையில் திடீர்னு சில வேலைகளில் தேவனை நம்மளை விட்டு விலகிட்டாரோ, இல்லை நம்ம தேவனை விட்டு விலகிட்டோமோ, நம்ம வாழ்க்கை அவரோட சித்தத்தில் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நிறைய கேள்விகள் என்ன பண்ணுது, வருது. அப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேவன் விலகியிருந்த வேலையில் மனிதன் என்ன செய்தான். இதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வில் கோ இன்டு இட். ஆதி ஆகமம் எல்லாத்தையும் போல் முதல்ல நம்ம ஆதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 3, 8 and 9. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். தேவன் ஒரு மனிதனை பார்த்து என்ன கேட்குறாரு? நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ ஃபஸ்ட் டைம் காடுக்கு ஒரு மனுஷன் எங்கே இருக்கிறான்னு என்ன பண்ணல, தெரியல. எங்கே இருக்கிற நீ? நான் வச்ச கார்டன், இந்த கதையெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஈடன் கார்டனில் 2 மனிதர்களை செய்து உள்ளே வைத்து விட்டு அதுக்கப்புறமா அங்கே என்னெல்லாம் ஆச்சுன்னு தெரியும். அப்போ முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், தேவன் ஒரு மனிதனை பார்த்து என்ன பண்ணுறாரு? நீ எங்கே இருக்கிற? என் கண்ணு முன்னாடி நீ இல்லையே, என் பிரசன்னத்தில் நீ இல்லையே, நீ எங்கே இருக்கிற? ஆமென். அப்போ அதுக்கு அவங்க கொடுத்த பதில்கள் அதுக்குள்ளெல்லாம் வில் கோ. பட் அடுத்த 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆமாம். அப்போது அவங்க தேவன் கேட்ட கேள்விகளுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, தேவன் இல்லாத இடத்துல முதல் சிம்டம் என்னென்னா என்ன வரும்? தேவன் இல்லாத இடத்துல முதல்ல என்ன வரும்? பாம்பு வரும். ஆமென். சாத்தான் வரும். அப்போ தேவன் இல்லாத ஒரு வேலையில் ஒரு மனிதன் விழுகிறான் என்றான், அதற்கு மிக முக்கிய காரணம் என்னது? சாத்தான். அப்போ சர்பத்தின் சவுண்ட் அந்த மனுஷனுக்கு நல்லா கேட்குது. சர்பத்து இடத்துல ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான், கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான்னா அவன் யார் கூட இல்லைன்னு அர்த்தம்? தேவனிடத்தில் இல்லை. வெரி குட். தேவனிடத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ முதல் தாட்டி ஒரு மனிதன் தேவன் இல்லாத ஒரு இடத்துல இருந்தான். அப்போது ஒரு சர்ப்பம் வந்துச்சு. அந்த சர்ப்பம் அந்த ஈவ் கிட்ட சொல்லுது, இது நீ நினைக்கிற மாதிரிலாம் இது கிடையாது, நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற, இது அப்படிலாம் கிடையாது, இது நீ சாப்பிட்லாம், நீ சாப்பிட்டா தேவன் சொன்ன மாதிரி நீ என்ன பண்ண மாட்டே, சாவெல்லாம் மாட்டே, கவலைப்படாத. ஆமென். அப்போது முதல் விஷயம், தேவன் அங்கே இருந்திருந்தாருன்னா சாத்தான் வந்திருக்க மாட்டான். தேவன் கூட இவங்க பிரசன்னத்தில் இவங்களும் இருந்திருந்தா சாத்தான் வந்து பேசினதை இவங்க என்ன பண்ணி இருந்துருக்க மாட்டாங்க, கேட்டே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போது சாத்தான் பேசுவதை கேட்கவும், சாத்தான் பேசுவதற்கு திருப்பி பதில் கொடுக்கவும் ஒரு மனிதன் அந்த அளவில் தான் இருக்கிறான் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட் சிம்டம். அவன் யார் கூட இல்லை? அப்போது தேவன் இடத்துல இல்லை. அவன் தேவன் பிரசன்னத்தில் உட்காரல, அந்த குடும்பம் தேவன் கூட இல்லை. அப்போ ஈவ் சொல்லக்கூடிய, ஏவாள் சொல்லக்கூடிய அந்த காரணங்களெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். எப்படி வந்து தேவன் வேண்டான்னு சொன்ன ஒரு விஷயத்த ஒரு மனிதனால் எடுத்து சாப்பிட முடியும், உண்ண முடியும்னா அது பின்னாடி என்னமோ இருக்கணும் இல்லையா? அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். திருப்பி படிங்க, 3:2 படிங்க.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆமென். இங்கே தான் முதல் மிஸ்டேக். இதே 2வது சாப்டர் 2:6-16 படிச்சிங்கன்னா அங்கே ஆக்சுவலாக தேவன் என்ன சொல்கிறாருன்னு போட்டிருக்கோம். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? அதை என்ன பண்ணிடாத, சாப்பிட்றாத. சாப்பிட்டான்னு என்ன ஆயிடுவேன்? செத்துருவேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த வசனத்தில் ஈவ் என்ன சொல்கிறாங்க? அதை சாப்பிடவும் கூடாது, அதை என்னவும் பண்ணக்கூடாது, தொற்றவும் கூடாது. ஆமென். அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இங்கேயே கன்ஃபியூஷன் வந்துருச்சு. தேவன் என்ன சொன்னார் அதை ஈவ் என்னவா புரிஞ்சு வச்சிருக்கு. அப்போ சாத்தான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஐயோ அப்படிலாம் இல்லை, தொடலாம், இங்கே பார் நான் தொட்டுக்க பாரு, நான் உயிரோடு தான் இருக்கேன் பாரு, எனக்கு எதுவும் ஆகலை, நீயும் தொட்டுப்பார். அப்போ பறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அதை தொட்டுருப்பாங்க, இன்னும் சாவலை. அப்போ என்ன பண்ணலாம்? இதை அவன் சொல்கிற மாதிரி சாப்பிடவும் செய்யலாம். அடுத்த வசனம் படிங்க, 3:6 படிங்க. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆமென். இப்போ 3 காரணங்கள் அங்கே என்ன பண்ணுது சொல்லப்படுது, 3 ஆசைகள் இல்லையா? அவங்க அந்த காய் வந்து இல்லை அந்த பழம் வந்து எதற்காகலாம் அது நல்லது அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க இல்லையா? அப்போ ஒன்று இது சாப்பிட நல்லதுன்றாங்க இல்லையா? இன்னொன்று அது பார்க்க எப்படி இருக்கான், அழகாக இருக்கான் இல்லையா? 3வது தேங்க்யூ ஸோ மச். 3வது சாத்தான் வந்து சொன்னது இல்லையா? சாத்தான் வந்து என்ன சொல்கிறான்? இதை வந்து சாப்பிட்டா உங்களுக்கு என்ன வரும்? அறிவு வரும் இல்லையா? விஸ்டம் பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவங்க சொன்ன அந்த 3 விஷயத்தில் 3வது விஷயம் மட்டும்தான் அந்த பாம்பு வந்து சொன்னது. ஆமென். அப்போ முதல்ல இருந்த 2 விஷயம் இப்போ யார் ஈவுக்கு சொன்னது? அப்போ ஈவோடைய மனசில் இருக்கக்கூடிய வாஞ்சை எது, இருக்கக்கூடிய ஆசை எது? அப்போ அவர் அதை சாப்பாடாதன்னு சொன்னதுலேருந்து ஈவுக்கு அதை பார்த்தா என்ன தோணியிருக்கும்? ஐயோ அது சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அப்போ 3வதாக சொல்கிறது தான் பாம்பு வந்து என்ன பண்ணுது சொன்னது. அப்போது சாத்தானோடைய தந்திரங்களை என்ன பண்ணணும் நீங்கள் இங்கே பார்க்கணும். ஆல்ரெடி ஈவுக்கு எது மேலே ஆசை இருக்கோ அதை வந்து தான் என்ன பண்ணுறான் அவன் சோதிக்கிறான். ஆமென். அப்போ இது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். நீங்கள் அடுத்தடுத்து படிச்சிங்கன்னா காரியங்கள் வரும். இங்கே நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுற விஷயம் என்னென்னா, சர்பென்ட்டோட டெம்டேஷன் இங்கே வந்து உனக்கு அறிவு பிறந்துடும் அப்படின்னு அவன் வந்து சொல்லி அறிவு பிறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஈவுக்கு அதில் என்ன டெம்டேஷன் ஆல்ரெடி இருந்துச்சோ அதை வச்சு தான் அவன் என்ன பண்ணுறான், காயை நவுத்துற மாதிரி மெதுவாக என்ன பண்ணுறான், நவுத்துறா. அப்போ இந்த இடத்துல தேவன் ஈவுக்கு கொடுத்த வார்னிங்கை அவன் நார்மலைஸ் பண்ணுறான். அதாவது எதனாலலாம் ஈவு இதை சாப்பிட்டு எனக்கு ஆசை இருக்குது ஆனால் நான் சாப்பிடக்கூடாது இல்லையா? சாப்பிட்டா நான் என்ன பண்ணிவிடுவேன், செத்துருவேன். அப்போ அவன் கரெக்டாக வந்து தேவன் மீது அவங்களுக்கு இருக்கிறதான பயத்தை என்ன பண்ணிடுறான், எடுத்து போட்டுடுறான். இதுதான் சர்ப்பத்தோடைய தந்திரங்கள். ஆமென். அப்போ இன்றைக்கி இதை உங்கள் லைஃப்பில் வச்சு யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா இது ஏதோ எங்கேயோ நடந்ததை பற்றி ஏதோ பேசுகிறாங்கன்ற மாதிரி ஆகிடும். ஆமென். நம் யாவரும் மனிதர்களே இல்லையா? எல்லாருக்கும் நிறைய ஆசைகள் என்ன பண்ணும் மனசில் இருக்கும். அந்த ஆசைகள்லாம் நிறைவேறிடாதான்னு என்ன பண்ணும் மனசில் ஏங்கும். ஆமென். ஆனால் இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தேவன் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே, இதெல்லாம் நான் வந்து இது பின்னாடி போயிடக்கூடாதுன்னு தேவன் ஆவியானவர் என்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரே, இந்த இடத்துல எழுதியிருக்கேன், இதெல்லாம் நான் என்னென்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற ஒரு விஷயத்த சர்ப்பம் தந்திரமாய் வந்து இதெல்லாம் பண்ணலாம், இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவன் இதெல்லாம் திட்ட மாட்டார். தேவன் எதை வச்சு இதை பண்ணாதன்னு ஒன்றத்தை வச்சுருக்காரோ அந்த பயத்தை என்ன பண்ணுறான், அவன் எடுத்து போடுறான். அப்போ முதல்ல அவன் வந்து சொல்கிறத பாருங்கள், நீ அதை சாப்பிட்டா என்னெல்லாம் ஆக மாட்டேன், சாவ மாட்டேன். அப்போ எதற்கு பண்ணுறதுக்கு அந்த சதைக்கு வந்து ஆசை இருக்கோ அதை பண்ண வைக்கிறதுக்கு தேவையான வார்னிங் அங்கேருந்து என்ன பண்ணிடுறான், ரிமூவ் பண்ணிடுறான். நீ சாப்பிட்லாம், தாராளமாக நீ என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பிரதர் நீங்கள் ஒரு நாள் அந்த வேலைக்கு வந்து பாருங்கள், நல்ல கரெக்டாக இருக்கும். ஐயோ நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க சிஸ்டர், நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள், இதெல்லாம் தப்பே இல்லை, மற்ற சபையெல்லாம் பண்ணுறோம், கேள்விப்பட்டது இல்லை நீங்கள். அப்போ எதனாலலாம் நீங்கள் சில விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்களோ
தேவன் மீது உங்களுக்கு என்ன பயம் இருக்கோ அந்த பயத்தை அவன் என்ன பண்ணிவிடுவான், நார்மலைஸ் பண்ணிவிடுவான். இன்றைக்கி வெஸ்டர்ன் சர்ச்சஸ் பாருங்கள், இந்தியனைஸ் சர்ச்சஸே பாருங்கள், நிறைய இடத்துல தேவன் மேலே இருக்கக்கூடிய பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிவிடுவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. எதை வேணால் செய்யலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் டீச்சிங் இல்லையா? அப்போ இப்போது சதைக்கு ஃப்ளஷ்ஷுக்கு இருந்த ஆசையை நான் போய் தைரியமாக செய்யறதுக்கு எனக்கு என்ன வந்துடுச்சு, பலன். எனக்கு பயம் போயிடுச்சு. இப்போது நான் அதை தொட்டு பார்த்துட்டேன், எனக்கு தான் எதுவுமே ஆகலையே, அப்போ சாப்பிட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாது. ஆமென். அப்போது சாத்தானோட தந்திரங்கள் என்ன அப்படின்னா, தேவன் இல்லாத நேரத்தில் வந்து தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய வைக்க அந்த பாவத்தை என்ன பண்ணிவிடுவான், நார்மலைஸ் பண்ணிவிடுவான். அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இது எல்லாரும் பண்ணுறது தானே, இதில் என்ன இருக்குது? சோஷியல் ட்ரிங்கிங் ஒன்றும் தப்பு இல்லை. ஆமென். எப்பயாவது தானே, சண்டே மாதத்துக்கு ஒரு நாள், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது இல்லையா? சிரிக்கிறீங்க, சந்தோஷம். ஒரு நாள் தானே அவுட்டிங் போகிறோம், இதில் என்ன இருக்குது? இந்த இடம் தானே, இந்த இடத்துக்குலாம் யாரும் வரோம், ஒன்றும் இல்லை. அப்போது நார்மலைசிங் ஃபியர், ஒரு பயத்தை வந்து தேவன் மீது நம்ம ஐயோ தேவன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்காரு, அந்த இடத்த லகுவா ப்ளீஸ் கம், ஒன்றும் ஆகாது. ஆமென். அப்போ முதல் மனிதன் செய்த பாவத்திற்கு தூண்டுகோலாக இருந்தது என்னன்னு என்ன பண்ணணும் இன்றைக்கி பார்க்கணும். தேவன் கொடுத்த வார்னிங் அவன் என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க. அப்போ அடுத்தது அப்படியே இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போமானால், இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம். தேவனிடத்துலேருந்து ஒரு மனிதனோ ஒரு குடும்பமோ தள்ளி இருக்குது அப்படின்னா பாவம் ஒரு நார்மலான ஒரு விஷயமா அவங்க கண்ணுக்கு என்ன பண்ணணும் தெரியும். எல்லா மனுஷனும் செய்கிறது தானே, இதில் என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ அடுத்த விஷயங்களை பார்ப்போம். எக்ஸோடஸ் எடுங்க, யாத்திராகமம். யாத்திராகமம் 31:18 வசனத்திலிருந்து 32 அதிகாரம் 2 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். 32:2 வரைக்கும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆமென். இப்போ இந்த இடம் பாருங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம். இது 2வது சம்பவம். என்னென்னா, இங்கேயும் தேவன் என்ன பண்ணலாங்க, ஆமாம் இவங்கெல்லாம் வந்து மலைக்கு அடிவாரத்தில் இருக்காங்க. மோசே எங்கே போயிருக்காரு, மலைக்கு மேலே தேவனோட இருக்கிறாரு, கற்பலகைகள் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும். அப்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மோசே என்ன பண்ணல, கீழே வரலை. அப்போ வரலன்னு ஒன்று கீழே இருக்க ஜனம் ஆரோன் கிட்ட போய் என்ன கேட்குது, இதுக்கப்புறமா நம்ம முன்னாடிலேருந்து நம்மளை நடத்த போகிற தெய்வம் யார், எனக்கு இன்னொரு தெய்வத்தை என்ன பண்ணு நீ செஞ்சு கொடு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இங்கே ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் வருது, ஃபியர் ஆஃப் சர்வைவல். நான் எப்படி இதுக்கப்புறமா பொழைக்க போகிறேன், என் பிழைப்பு இதுக்கப்புறமா எப்படி. இது வரைக்கும் அந்த தெய்வம் ஏதோ முன்னாடி வந்து நின்றுச்சு, இப்போ அந்த தெய்வத்தையும் காணும், வந்தவனையும் காணும். அதனால் எனக்கு வேற ஒன்றத்தை என்ன பண்ணு செஞ்சு கொடு எனக்கு. இனிமேட்டு எனக்கு முன்னால் போகிற தெய்வன் யாருன்னு கேட்குறான். ஆமென். இப்போ நம்மள எத்தனை பேர் அங்கே இருந்திருந்தால் நம்ம என்ன கேட்டிருப்போம் நம்மளுக்கு தெரியாது. அப்போது சாத்தான் மறுபடியும் தேவன் இல்லாத ஒரு நேரத்தில் அங்கே என்ன பண்ணுறான், வரான். இப்போ இங்கே தேவன் கொடுத்த பயத்தை எடுத்து போட்டதை தான் முன்னாடி என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போ இங்கே புதுவிதமான ஒரு பயம் வருது, ஃபியர் ஆஃப் சர்வைவல். அதாவது நான் எவ்வாறு இந்த பூமியில் நான் என்ன பண்ண போகிறேன், பொழைக்க போகிறேன், என்னை யார் பார்த்துப்பா, எனக்கு எப்படி இப்போ 4 விஷயம் நடக்கும், நான் தானே என்ன பண்ணணும் நடத்திக்கணும், நான் தானே 4 விஷயத்தை பார்த்துக்கணும். இந்த பயம் யாருக்கெல்லாம் இருக்குது? இந்த பயம் தேவனிடத்துலேருந்து வரக்கூடிய பயம் அல்ல. ஆமென். யெகோவா ரஃபா இல்லையா, யெகோவானா என்ன, அப்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஹீ ப்ரொவைட்ஸ் ஃபார் அஸ், அவர் நம்மளை பார்த்துக்கிறாரு இல்லையா, அவர் தான் நம்மளை நடத்துகிறாரு. அப்போ சில நேரங்களில் சில மனிதர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு அவங்கள சூழும் போது தேவனை அவர்களால் உணர முடியாத நேரத்தில் அவர்கள் எல்லாரோடைய மைண்ட்லேயும் வரக்கூடிய முதல் பயம் என்ன தெரியுமா, ஐயோ அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த மாதம் என்னோடய பொழைப்பு எப்படி, ஐயோ இந்த சம்பளமும் நின்றுடுச்சுன்னா நான் எப்படி வாழ போகிறேன், இது இவ்வளோ தானே இருக்குது, அப்பவும் மாவும் கம்மியாக இருக்கே, நான் என்ன பண்ணுறது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா மாதத்தோடைய எண்டும் ஒரு பிரசங்கர் எப்பயுமே சொல்லுவார்,
4வது வாரத்தில் வரக்கூடிய விசுவாசிக்கு இருக்கக்கூடிய பயம் என்னென்னா, முதல் வாரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன். ஆமென். அந்த பயம் தேவனிடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பயம் அல்ல, அது பிசாசு கொண்டு வரக்கூடிய பயம். அப்போ மனிதனாகிய நம்மளுக்கு தேவன் தான் நம்மளுக்கு எல்லாமே. எகிப்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் அவர் கொண்டு போவார். ஆனால் அவர் கானானுக்கும் நம்மளை என்ன பண்ணுவார், கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ இந்த இடத்துல அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்ற பயம் வருகுது என்றால், அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன விளங்கிக்கணும்னா, ஓகே எங்கேயோ நான் தேவன் இடத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், போக ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய விசுவாசத்தில் ஏதோ பிழை வர ஆரம்பிச்சிடுச்சு. விசுவாசத்தில் பிழை இல்லாத ஒரு குடும்பத்திற்கு அவங்களோட ப்ரொவிஷனை பற்றின கேள்வியே என்ன பண்ணாது, இருக்காது. அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ண போகிறோம், என் வேலையில் அடுத்தது என்ன, என் படிப்பில் அடுத்து என்ன, தேவன் பார்த்துப்பார். கர்த்தருடைய சித்தம்படி என்ன ஆகட்டும் நடக்கட்டும். அது இந்த காலத்தில் வெளியில் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும் போது அது வந்து பேதைகளுடைய பதிலாக தான் என்ன பண்ணுது, பார்க்கப்படுது. இதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்தான் அல்ல. வெரி குட். ஆமென். அப்போ நம்ம பதில்கள் அவர்களுக்கு யாரோட பதில்கள் மாதிரி தான் தெரியும், பேதைகளோட பதில்கள் மாதிரி தான் தெரியும். டெய்லி இது கட்டுறீங்களா, என்னது எஸ்பிஐ கட்டுறீங்களா, மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறீங்க, ஃப்யூச்சரை பற்றி அப்போ யோசிக்க வேண்டாமா, பேங்க்கில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க. ஆமென். நீங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க இல்லையா, திறந்தாலே என்ன தான் வரும், இதை பற்றின பயம்தான் வரும். அப்போது தேவன் மன்னாவை கொடுப்பார், தேவன் கானானியும் கொடுப்பார். ஆமென். அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய தேவன் தான் நம்மளுக்கு எல்லாமே. வந்ததுக்கு அப்புறமா நடுவில் எங்கேயாவது வந்து நின்றுட்டு, ஐயோ என்னை யார் நடத்துவா, என் ப்ரொவிஷன் எங்கேருந்து வரும், இவரை தானே நம்பிக்கிட்டே இருந்தேன், இவர் போயிட்டாரு, மலைக்கு மேலே போய் இத்தனை நாள் ஆகுது, அப்போ எனக்கு வேற ஒரு தேவனை என்ன பண்ணு நீ செஞ்சு கொடு. அப்போ இன்னும் கொஞ்சம் அதை தாண்டி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, வேற தேவனை செஞ்சு கொடுன்னு கேட்டவன் அடுத்து பாருங்கள் 32:4 வசனங்கள் படிப்பிறானால், அந்த தெய்வங்களுக்கு கிரெடிட்ஸே கொடுத்துட்டான். படிங்க. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆமென். இதுதான் அடுத்த ஸ்டெப், 3வது. என்ன சொல்லிட்டான், எகிப்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்ததே எதுதான், இந்த தேவன் தான் சொல்லிட்டா. ஆமென். இது நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் வெளியே. அந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் ஏசப்பா தான் தம்பி எல்லாம் பண்ணார், இந்த வேலை எப்படி கிடச்சி ஏசப்பா தான் பண்ணார். ஒரு 3 வருஷம் போட்டோம், என் ரத்தம் தம்பி, என் ரத்தத்தினால நான் என்ன பண்ணேன், இந்த வீட்டை செங்கல் மணல் கூட எதையும் என் வேர்வையும் எல்லாமே நீங்கள் அங்கே கேட்பீங்க. வேலை எப்படி நல்லா போகுதா, நல்லா போகுது. நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்டர்வியூவில் 3வது கேள்வி கேட்கும்போது 4வது நான் ஒரு பதில் சொன்னேன் பாருங்கள், அந்த இன்டர்வியூவர் என்ன ஆகிட்டார், அப்படியே ஆடிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவ சித்தம், தேவன் தான் எனக்கு வேலையை கொடுத்தார். அப்போ தேவன் செய்த நன்மைக்கு இப்போ அவன் யாரை சொல்கிறான், இந்த இதுதான் என்ன பண்ணுச்சு, அங்கே எகிப்துலேருந்தே கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டான். அப்போ இன்றைக்கி நிறைய மக்களை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம், சர்ச்சுக்கும் வருவாங்க எதனா ஒரு பிரச்சனைனா, அடுத்து அப்படியே லைனாக எங்கே போவாங்க, அடுத்து மசூதிக்கு போவாங்க, அடுத்து மசூதி முடித்தோடனே அப்படியே எதனா கோயிலுக்கு போவாங்க, கோயில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளோ. இப்போ அங்கே ஒரு நன்மை நடந்துச்சுன்னா அவன் யாரை சொல்லுவான். இப்படி தேவன் செய்த நன்மைகள் எத்தனை டிஎட்டிஸ்க்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்துட்ருக்க மக்கள் இன்னமும் இருக்கிறாங்க. தேவன் அவன் மீது கிருபையாக இறங்கி, சரி இந்த மகனுக்காக நம்ம இதை செய்வோன்னு செஞ்சு, இதை கடைசியில் யார் தான் செஞ்சான்னு போய் முடியும். ஆமாம். ஆமென். இந்த மாதிரியும் இன்னும் இருக்கு. அப்போது சுயமாகட்டும் இல்லை வேற ஒரு டிஎட்டி, வேற ஒரு பிசாசாக இருக்கட்டும், இதுதான் என்னை காப்பாற்றுச்சுன்னு என்ன ஆகிடுது, நாளைக்கு மாறி போகுது. அப்போ உங்களை எகிப்திலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்ற பதில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னா உடனே சுதாரிச்சிக்கணும். நான் தேவனுடைய ப்ரெசன்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் இன்னும் விலகி போகிறேனோ. ஒரு நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு மாமா சித்தப்பா யாரோ ஒருத்தர் வந்து, மொழி உனக்கு கிடைச்ச மாதிரியே எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு ஒரு வேலை தேடிட்டு இருக்கோம், நீ என்ன பாப்பா ப்ரிப்பேர் பண்ணன்னா உங்களால் அந்த இடத்துல சொல்லிட முடியுமா, அங்கிள் டெய்லி உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லுங்கள். நான் அப்படி தான் பெற்றுக்கொண்டேன். நான் கிறிஸ்டியன்ஸ் சொல்லிடுவீங்களா? அப்போது கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்,
இப்போ இஸ்லாமியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பப்போ ஒரு வார்த்தை என்ன பண்ணுவாங்க, வார்த்தைக்கு வார்த்தை அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா தேவ சித்தம், அப்படி தான் அதோட அர்த்தம். அவங்க வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு நான் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க. அப்போது அந்த கூட்டத்திற்கு இருக்கக்கூடியதான ஒரு பலன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கானா? அப்போது ஆஃபீஸில் இருக்கும் போது நான் ஒரு வகையான ஒரு கிறிஸ்தவன், சர்ச்சுக்குள்ளே இருக்கும் போது நான் ஒரு வகையான ஒரு கிறிஸ்தவன். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டால் அவர் நல்ல கிறிஸ்தவர் தம்பி, எதுவும் தேவையில்லாமல் பேச மாட்டார் அப்படின்வாங்க. அவன் என் மேலே வந்து திணிக்க மாட்டார் அப்படின்வாங்க. அப்போது தேவன் எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்தாரே, ஆனால் சாவர வரைக்கும் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் தம்பி எப்படி தம்பி எகிப்திலேருந்து வந்தீங்கன்னா என்ன தான் சொல்லணும், தேவன் கொண்டு வந்தார். ஆமென். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், அவன் கிரெடிட்ஸையே அந்த இப்போ தான் உருவாக்கினான். அதுக்கு என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். பார்வோன் கிட்ட இருந்து என்னை மீட்டு கூட்டிகிட்டு வந்ததே இதுதான் என்ன பண்ணியாச்சு, சொல்லி முடிச்சாச்சு. அப்போ இந்த கூட்ட ஜனத்துக்கு அப்புறமா திருப்பியும் மறுபடியும் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா ஒரு புது விஷயத்தை பார்ப்பீங்க. மோசே கிட்டேருந்து இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா மோசே கிட்டேருந்து நீங்கள் மோஸ்ட்டாக பார்க்கலாம். என்னென்னா ப்ராஃபிட்ஸ் அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க. சாரி, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இன்றைக்கி போகிறதுக்கு, ஓகே. பட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிக்கும், ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ ப்ராஃபிட்ஸ்னால் என்னென்னா ஒரு கூட்ட ஜனத்திற்குள்ள ஒருவனை தேவன் என்ன பண்ணுவார், தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடுத்து தேவ ஆவியானவர் அவங்ககிட்ட இருக்கும், தேவன் ஆவி அவன் மேலே இருக்கும். தேவன் என்ன பண்ணுவார், அவங்ககிட்ட பேசுவார். அவர் என்ன பண்ணுவார், போய் மக்கள் முன்னாடி நின்று மக்களே இதை தான் தேவன் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறாரு, இதுதான் செய்தி, நீங்கள் இப்படி இப்படி மாறணும், அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட பேச்சு என்ன பண்ணணும் வர ஆரம்பிக்கும். அப்போ இருங்க, அடுத்து 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 6-7 எடுப்பீர்களானால் 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 6-7. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆமென். அப்போ இந்த எரா ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆமென். கார்டனில் ஆரம்பிச்சிச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் நம்ம நவுத்த கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தேவன் திரும்ப ஒரு இடத்துல இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரம் என்னென்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட முழு ஜனமும் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா தெரியும், அதில் வந்துட்டு சொல்கிறாங்க, உமக்கு வயசாயிடுச்சு, உன் பையன் வந்து தேவன் சொல்கிற இதில் என்ன பண்ணல, நடக்கலை, அவர் சரியான ஒரு ஆளாக இல்லை, எங்களுக்கு அடுத்து திருப்பி இன்னொரு ப்ராஃபிட்லாம் எங்களுக்கு என்ன பண்ண, இன்னொரு ஜட்ஜெல்லாம் எங்களுக்கு ஜட்ஜ் வேண்டாம், எங்களுக்கு அடுத்து என்ன வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஆமாம். அப்போ அங்கே அந்த குறிப்பிடலாம் நல்லா பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இடத்த ஒப்பிட்டு சொல்கிறான், இவர்களை போல எனக்கு என்ன பண்ணணும், மற்ற கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி மற்ற கூட்ட ஜனத்துக்கு ஒரு ராஜா இருக்க மாதிரி எனக்கு என்ன பண்ணணும், ஒரு ராஜாவை தரணும். இதுதான் மெயின். இது வந்து 4வது விஷயம். தேவன் ஒரு கூட்டத்திலேருந்து விலகிறாரு, இல்லை ஒரு கூட்டம் தேவன் கிட்டத்துலேருந்து விலகுதுன்னா அடுத்த விஷயம் அந்த கூட்டம் தேவனை எதிர்பார்த்து என்ன பண்ணாது இருக்காது. எனக்கு ஒரு ராஜா வேணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. இப்போவும் நிறைய சபைகளுக்கு போனீங்கன்னா நீங்கள் தேவனை என்ன பண்ண முடியாதாங்க, தேவனை வழிகாட்டக்கூடிய பீப்புள், இப்படி போங்க தம்பி தேவன் இருப்பார் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ண முடியாதுப்பா. ராஜாவை பார்க்கலாம், பயங்கர கம்பீரமாக யார் இருப்பா, ராஜாக்கள் இருப்பாங்க. ராஜா கிட்ட தான் நீங்கள் வரணும். ஆமென். இந்த ராஜான்றதை வந்து வெறும் தேவ மனிதரை மட்டும் நான் சொல்ல. இப்போ ஒரு வேலை ஆஃபர் வந்திருக்கு, ஒரு குடும்பத்தில் எல்லாம் உட்காந்து யோசிக்கிறீங்க, சரி இதை விட்டுட்டு அதுக்கு போயிடலாமா. முதல்ல ஃபோன் யாருக்கு போகும்னா, தேவனிடத்தில் போய் உட்கார்றதோ இல்லை பாஸ்டருக்கோ இல்லை உங்களோட நல்ல கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு டிசிஷன் மேக், அதெல்லாம் இல்லை. முதல்ல ஃபோன் யாருக்கு போகும்னா, ஃபேமிலியில் இதுக்குன்னு ஒரு மாமா என்ன பண்ணுவார், இதுக்குன்னு ஒரு சித்தப்பா என்ன பண்ணுவார், அவரை கால் பண்ணி கேட்டால் தெரிஞ்சிடும். ஆமென். எல்லோரும் சிரிக்கிறீங்க, சந்தோஷம், வெரி குட். அப்போ அந்த தம்பியை கால் பண்ணி கேட்டால் தெரிஞ்சிடும், இந்த ஆளை கால் பண்ணி கேட்டால் தெரிஞ்சிடும், ஐயோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் இந்த இடத்துல இத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்காரு. ஆமென். அப்போ ராஜாவை என்ன பண்ணுறோம், நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். இவர்கிட்ட கேட்டால் இவர் கரெக்டாக சொல்லுவார். தம்பி அவர் 6 வருஷம் லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, போய் பேசுங்க.
நேற்று ராத்திரி இவர் லாயர்கிட்ட பேசியிருக்க மாட்டார். நேற்று ராத்திரி இவர் அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜபம் தானே பண்ணியிருப்பார். ஆனால் இவர் மற்றவங்களுக்கு சொல்கிறது என்ன? அவரை போய் பாருங்க. ஆமென். அப்போ 4வது மெயின் விஷயம், தேவனிடத்துலேருந்து ஒரு கூட்டம் விலகுது அப்படின்னா அவர்கள் யாரை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னா, மனிதர்கள், ராஜாக்களை என்ன பண்ணுவாங்க நோக்கி பார்க்காம, இவன் என்ன காப்பாற்றிடுவான், இது என்ன காப்பாற்றிடும், இவனுக்கு இத்தனை வருஷம் இதில் என்ன இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவன் பின்னாடி எவ்வளோ ரதங்கள் இருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியலையா, இவன்கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம ஓடி போகலாம், இவன் நம்மளை என்ன பண்ணிடுவான், காப்பாற்றிடுவான். அப்போ தேவன் அங்கே சொல்கிறார் பார்த்தீங்களா, அவங்க உன்னை என்ன பண்ணல, தள்ளி விட்டுட்டு போகல, அவங்க என்ன தள்ளி விட்டு போகிறாங்க. தே ஆர் நாட் ரெஃப்யூசிங் யூ, தே ஆர் ரெஃப்யூசிங் மீ. அப்போ இன்றைக்கும் எத்தனை குடும்பங்களில் டிசிஷன் மேக்கிங் அது தேவனிடத்துலேருந்து வருகிறது. இன்னமும் ஒரு 4 பேர்கிட்ட நம்ம கேட்டு ஒரு கலந்துரையாடல் ஆகிறத நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்குன்னும் தேவன் என்ன பண்ணியிருப்பார், உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவ சர்க்கிளை கொடுத்துருப்பார் இல்லையா. பட் எத்தனை பேர் இவர் நல்ல ஆவிக்குரிய பிரதர், இவர்கிட்ட போவோம், இவர்கிட்ட உட்காந்து நம்ம மனசை விட்டு பேசுவோம், நம்ம கிட்ட இருக்க டவுட்ஸ்லாம் இன்னும் நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கிரிமினல் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஆமென். இவர் நல்ல தந்திரமான ஆட்கள் இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டால் என்ன பண்ணிவிடும், இதுக்கு ஒரு முடிவு கிடச்சிரும். அப்போ ராஜாவை நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள் நல்லா விளைவிக்கணும். தேவனை விட்டு விலகின கண்கள் தான் யாரை பார்க்கும், ராஜாவை. அப்போ இத்தனை நாள் தொடர்ந்து ஜட்ஜை கொடுத்தவர், தொடர்ந்து ஆட்களை கொடுத்தவர், இனிமேட்டு கொடுக்க மாட்டார்னு இவனை என்ன பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான். நீர் போறீரு, உன் பையன் சரியா இல்லை, அதனால் எனக்கு வேற ஒருத்தரை காட்டும். எப்பா இப்போ இத்தனை வருஷமாக எனக்கு முன்னாடி இத்தனை 1000 வருஷமாக தேவன் தானப்பா யாரையாவது கொண்டு வந்தார், அதெல்லாம் மறந்துட்டிங்களான்னா, ஆமாம் அதெல்லாம் மறந்தாச்சு, அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எகிப்து என்ன ஆகிட்டே இருக்கும், மறந்துக்கிட்டே. ஆமாம், எகிப்தில் எப்படி இருந்தோம், எகிப்துலேருந்து தேவன் கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் தேவன் தான் நடத்தினார், இதெல்லாம் ஞாபகத்தில். இப்போ என்ன இதை பேசி என்கிட்ட. ஆமே. ஒரு ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷன் கிட்ட இருக்க ஒரு கூட்ட ஜனத்துக்கிட்ட, ஒரு குடும்பத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் தேவன் சமூகத்தில் உட்காந்திங்களா, தேவன் வார்த்தையை படித்தீங்களான்னு கேட்டு பாருங்கள். நம்மளை இது வரைக்கும் லைஃப்பில் ஒருத்தன் நம்மளை அவ்வளோ முட்டாள் மாதிரி பார்க்கவே மாட்டான், அப்படி பார்ப்பாங்க. ஏன் அது வருது, ஏன் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்? அவர்களுக்கு அங்கே தேவை ஒரு ராஜா, அவ்வளோதான். நீ 4 ராஜா வச்சுருக்கியா, எனக்கு அதை சொல்லு. இந்த இன்ஸ்டியூஷனில் யாரையாவது தெரியுமா, இல்லை இந்த சர்க்கிளில் உனக்கு யாரையாவது தெரியுமா, அந்த ஊரில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை தெரியும், பஞ்சாயத்து தலைவரை தெரியும், அதை மட்டும் சொல்லு. ஆமென். எனக்கு அதை தாண்டி எனக்கு வேண்டாம். அப்போ அடுத்தடுத்து அந்த காரியங்களை படிங்களேன். அவங்க யாரை கடைசியில் போய் சூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். யாரை சூஸ் பண்ணுறாங்க? ஏசப்பா, சவுல். வெரி குட். அப்போது கடைசியில் அது எங்கே தான் திரும்புதுன்னா, சவுல் மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சவுலை தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட பேசி போய் யாரை சூஸ் பண்ண வைக்கிறார், சவுலை சூஸ் பண்ணுறாங்க. அந்த கதை எப்படி போகுதுன்றது உங்கள் எல்லாருக்கும் என்னாச்சு தெரியும். அப்போது நாமே ஒரு ராஜாவை தேடுவோமானால் அது கடைசியில் யாரோட வாழ்க்கை மாதிரி தான் போய் முடியும், சவுலோட வாழ்க்கை மாதிரி தான் போய் முடியும். அப்போ சவுல் மேலேயும் தேவ ஆவியானவர் இருந்தார். ஆமென். அதுக்கப்புறமா தேவன் சூஸ் பண்ண தாவீது மீதும் யார் இருந்தார், தேவ ஆவியானவர் இருந்தார். ஆனால் 2 பேருக்கான வித்தியாசத்தை பாருங்களேன். ஒருவன் தேவன் ஆவியானவரை வைத்துக்கொண்டு பண்ண விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், விச் இஸ் நேர தாமதமாக இருப்பதனால நம்ம அதை படிக்க வேண்டாம், நம்ம விஷயங்களுக்குள்ளே போகலாம். அப்போது சாமுவேல் வர்றதுக்கு லேட் ஆகுது. இவர் எல்லாரையும் போயிட்டு அமல்கேட்டஸ் எல்லாம் வீழ்த்திட்டு திருப்பி மலை மேலே வந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல சாமுவேல் போயிட்டு அவர்கிட்ட கேட்ட முதல் விஷயம், போய் நின்னோன்னு அவராகவே சொல்கிறாரு, நான் நீ சொன்ன மாதிரி, நான் தேவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், போய் எல்லாரையும் வீழ்த்திட்டேன், எல்லாம் க்ளீன், எல்லாம் குட். அப்போ சாமுவேல் கேட்குற ஒரே வார்த்தை, அப்போ என் காதில் விழுகிற சத்தம் என்னன்னு கேட்குறாரு. பின்னாடி ஃபுல்லாக என்ன நிற்குது, ஆடு மாடு கோழி எல்லாம் நிற்குது. தேவன் எல்லாத்தையும் தானே அழிச்சிட சொன்னாருன்னா சவுலோடைய பதில் என்ன அப்படின்னு பாருங்க. என்னது, இது தேவனுக்கு நான் பலி கொடுக்க தானே எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ இதே தாவீதோட சைடில் பாருங்க, கோலியாத்தே விழுத்தி விட்ட பிறகு அவன் சொன்ன வார்த்தை, தேவன் என்ன அவனுக்கு தப்பி வித்தார், அவன் கையிலேருந்து என்ன பண்ணார், தேவன் தப்பி வித்தாரா. அந்த ஹம்பிள்னஸ் பாருங்க. அப்போ தேவன் இல்லாத ஒரு கூட்டம் ஜனம், அவர்களுக்கு ராஜாக்கள் பெரிய ஆட்களாக தெரிவாங்க. தேவனுக்கு ஒப்பான ஒரு அட்வைஸை கொண்டு போய் அந்த குடும்பத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பம் அதை என்ன பண்ணிடும், ஒதுக்கிடும். அதெல்லாம் வேணாம், 4 ராஜாவோட ஃபோன் நம்பர் கொடு, 4 ராஜாவோட நம்பர் கொடு, இடம் கொடு, நான் போய் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன், அது போதும் எனக்கு. ஆமென்.
இப்போ தொடர்ந்து ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த ஒரு இடத்துலையும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ராஃபிட்ஸ் இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஒருவனை சூஸ் பண்ணி அந்த ஒருவன்கிட்ட என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அந்த ஒருவன் தான் என்ன பண்ணுறான், போயிட்டு ஒரு கூட்ட ஜனத்துக்கோ இல்லை ஒரே ஒருவனுக்கோ இவன் தான் என்ன பண்ணுறான், போய் பதிலை சொல்கிறான். அந்த எரா ஆஃப் ப்ராஃபிட்ஸ் லைனை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம சில விஷயங்களை தியானிக்க போகிறோம். தியானித்து முடிச்சுட்டு நம்ம திருப்பி இதே விஷயத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம், வருவோம். முதலாவது எடுங்க 1 ராஜாக்கள் 19, 14, 17. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற கான்டெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அப்போது இது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். பாலோடைய ப்ராஃபிட்ஸ், பாலுன்றது அந்த காலத்தில் இருந்ததான ஒரு சாத்தான். ஆமென். அப்போ பாலோடைய ப்ராஃபிட்ஸ் வர்சஸ் யார், எலேஜா இல்லையா, எலேஜா ப்ராஃபிட். அப்போ 2 பேரும் அந்த மலை மேலே நின்று கொண்டு இருக்கும்போது 2 பேரும் இவர் தேவனுக்கு என்ன பண்ணுறாரு, ஆஃபரிங் கொடுக்குறாரு. அவங்க அந்த பிசாஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஆஃபரிங் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இவர்களுக்குள்ள ஒரு பந்தயம் என்ன அப்படின்னா, தேவன் நெருப்பு என்ன பண்ணணும், மேலேருந்து இறக்கி நான் கொடுத்த பலியை அவர் என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். இதே மாதிரி நீயும் என்ன பண்ணி காட்டு. அப்போது இவர்கள் அங்கே போய் அங்கே இருந்த தண்ணியும் கொண்டு வந்து விறகு மேலேயும் ஊற்றி இதையும் தாண்டி என்ன பண்ணுவார், தேவன் அக்னியை இறக்கி இங்கே எரிய வைப்பார். இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்க என்னது சேலஞ்ச். ஆமென். அப்போ இந்த ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அவர்கள் கூப்பிடுவாங்க, அவங்க கையை காலெலாம் என்ன பண்ணிப்பாங்க, கிழிச்சுப்பாங்க. அது பாலோட ஒரு ப்ராக்டிஸ், அந்த ப்ராஃபிட்ஸோட ஒரு ப்ராக்டிஸ். கை காலெலாம் கிழிச்சு என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, வா வந்து இதை எடுத்துக்கோன்னு. ஆனால் அவ்வளோ நேரம் ஆகியும் என்ன பண்ணாது, ஒன்றும் ஆகாது. அப்போ நம்ம எலேஜா ப்ராஃபிட் என்ன பண்ண, நின்று கிண்டல் அடிப்பார் அவங்கள பார்த்து. ஆமென். கிண்டல் அடித்து, ஏன் அவர்களுக்கு காது கேட்கலையா, இன்னும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் அடித்து அடுத்து அவரு கிட்ட போயிட்டு தேவனை கூப்பிடுவார். தேவன் அக்னியாக என்ன பண்ணுவார், அந்த இடத்துல இறங்கினார். இந்த மாற்றத்தில் ஸ்காலர் சொல்கிறாங்க 300-400 பால் ப்ராஃபிட்ஸை அந்த இடத்துலே தலை என்ன பண்ணியாச்சான், வெட்டி போட்டாச்சு. ஆமென். இப்போ இவ்வளோ பராக்கிரமாக இருந்தாலும் அடுத்து ஜெசபேல்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்க நீ நாளைக்கு வா, உன்னை நான் இன்ன கோலத்துக்கு என்ன பண்ணுறேன் ஆக்கிறேன்றதை மட்டும் பாருன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டார், கிளம்பி போயிட்டார். இப்போ இவருடைய இடத்துலேருந்து இதை பாருங்கள். ஆமென். எத்தனையோ நாட்கள் வனாந்திரத்தில் ட்ராவல் பண்ணி ஒரு ஒரு குகைக்குள்ளே போய் உட்காரும் போது அங்கே ஒரு தேவனிடத்தில் பேசுகிறது தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, கேட்டீங்க. அப்போது மனம் உடைந்து ஒரு துள்ளி ஃபேத் கூட இல்லாமல் ரொம்ப கீழே இறங்கி அவர் மட்டும் அந்த இருட்டில் அந்த குகைக்குள்ளே உட்காந்துருக்கும் போது தான் அவர் தேவனிடத்தில் போய் பேசுகிறார். ஆமென். திருப்பி அதே வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருந்தேன். அது பின்னாடி நிறைய வலி இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறைய பெயின் இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசுகிற கான்செப்டில் இதெல்லாம் என்ன பண்ணோம் வரும். இந்த வார்த்தை எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட ஜபத்தில்? உங்களோட டோர் சாத்திட்டு நீங்கள் ரகசிய நேரங்களில் உங்கள் தேவனோட இருக்கும்போது, ஆண்டவரே நான் மட்டும்தான் ஆண்டவரே தனியாக நிற்கிறேன், இவ்வளோத்தையும் நான் ஒருவன் தான் என்ன பண்ணணும், தாங்கிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா, தேவனை என்னை விட்டு தள்ளி போயிட்டாரா, அது வரும். ஆமென். அப்போ தேவனிடத்தில் அவர் இதெல்லாம் பேசும்போது தேவன் மறுபடியும் கீப் இன் மைண்ட் 40 நாள் அவர் என்ன பண்ணியிருக்கார், பிராணம் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறார். அவர் இப்போ நினச்சா போய் மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிற இதுலேயே அவர் நிலைமையிலேயே அவர் இல்லை. இப்போ தான் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கார், ஓடி வந்திருக்கிறார். இப்போ அடுத்த வசனங்கள் படிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, இம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகலோ ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிஷாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆமென்.
அவ்வளோதான். ஆன்சர் என்ன பண்ணிட்டார் அவர் அங்கே கொடுத்துட்டார். ஆமே. இப்போது இதுக்கு எதுக்கு இவரு 40 நாள் பிரயாணம் பண்ணி வரணும்? இவர் மனசில் இருந்த பயம் எவ்வளோ, இதில் இருந்து இவ்வளோ பதட்டம் எவ்வளோ. பதில் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். போய் இவனை அனாயிண்ட் பண்ணு, இவனை ராஜாவாக்கு, அவன்கிட்ட பேச, அவன் இவனை இது பண்ணிவிடுவோம், முடிஞ்சிச்சு. அவ்வளோ கிளியர். ஒரு பேரா இருக்குமா, ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இவர் இப்போ 40 நாள் என்ன பண்ணணும் பிரயாணம் பண்ணி இங்கே வந்து இங்கேருந்து பேசி இவருக்கு இருந்த பயம் பதட்டம் எல்லாத்தையும் அவர் கொட்டி முடித்த பிறகு தேவன் இதை சொல்லி இதுக்கப்புறம் திருப்பி இவர் என்ன பண்ணணும்? இப்போது ட்ராவல் பண்ணி போய் இவங்க எல்லாரையும் என்ன பண்ணணும்? பார்க்கணும். இதுதான் அந்த காலத்தில் ப்ராஃபிட்ஸோடைய மிக கடினமான வேலை. என்னென்னா இதுதான், இப்படி தான் இருக்கும் லைஃப். ஒரு இடத்துல இருப்பாங்க, இங்கேருந்து நீ 3 நாள் பிரயாணத்தில் அங்கே போ, அங்கே ஒருத்தன் உனக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கான், காத்துக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் இதை சொல்லு, அவ்வளோதான், முடிஞ்சு. தேவனுடைய வார்த்தை வரும் போகும். எப்போ தேவனுடைய வார்த்தை வரும், எப்போ தேவனுடைய வார்த்தை போகும்னு யாருக்கும். இத்தனை நாள் பிரயாணம் பண்ணி வந்தனே, இங்கேருந்து பக்கத்தில் எதனா சொல்லுங்க, அதெல்லாம் முடியாது. சரி, என்கிட்ட சொல்கிறீங்களே, இதை டைரெக்டாக அவங்ககிட்ட என்ன பண்ணிவிடுங்க, சொல்லிவிடுங்க. நீ தானே ப்ராஃபிட், உங்ககிட்ட தான் என்ன பண்ணுவேன். இந்த ஒரு கூட்டத்திற்கு ஒரு ஆளுன்றதை இதுதான் அதோடைய லைஃப் ஸ்டைல். இதை நம்ம மறுபடியும் நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம், பார்த்துக்கிட்டே வருவோம். அப்போ இங்கே தேவன் எலேஜா கிட்ட கொடுக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ப்ராஃபஸி இல்லையா, இதுதான் நடக்க போது, இதை போய் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறாரு, கட்டளை. இது ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியோடைய வாழ்வாதாரத்தையும் கண்ட்ரியோடைய ஃபேட்டையும் முடிவு பண்ணக்கூடிய அவ்வளோ பெரிய பதில் இப்போ ஒரே ஒருத்தனுடைய கையில். ஆமென். ஏதோ ஒரு குடும்பத்தோடையது இல்லை, ஒரு ஆட்களோடையது இல்லை, அவ்வளோ பெரிய ஜனத்தொகை, அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லையா, அவ்வளோ ஒரு பெரிய கண்ட்ரி. அந்த முழு கண்ட்ரியோடைய ராஜபாரங்களும் அந்த முழு கண்ட்ரியோடைய ஃப்யூச்சரே இங்கே தான். இப்போ இவரோட கையில் என்ன பண்ணியாச்சு, பதிலை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இவர் போய் இது இதை பண்ணால் தான் விஷயங்கள் என்ன பண்ணும், நவரும். ஆமென். அடுத்து இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஜூட், புக் ஆஃப் ஜூட், ரெவலேஷனுக்கு ஒரு புக் முன்னாடி 1:14 ஜூட் புக் எடுத்திங்கன்னா அதில் இங்கே ஒரு ப்ராஃபஸியை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ராஃபஸி யாரோடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஈனாக்கோடையது. ஈனாக் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? வெரி குட். அப்போ ஈனாக் யார் அப்படின்னா அவர் தேவனோடையே நடந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்குது? இப்போ ஞாபகம் வருதா? தேவன் வந்து ஒருத்தர் அவர் கூட நடக்கும் போதே அவர் அப்படியே என்ன பண்ணிக்கிட்டாரு, எடுத்துக்கொண்டார். அவருடைய ப்ராஃபஸி எங்கே இருக்குது? ஜூட் புக்கில் என்ன பண்ணுது இருக்குது. 1:14 கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆமென். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் பைபிளில் முதல் ப்ராஃபஸி. ஆமென். ஆதாம்லேருந்து 7வது ஜென்ரேஷன், ஆதாமோட சேர்த்து 7வது ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஈனாக்குன்ற ஒரு நபர். அப்போவே அவருடைய ப்ராஃபஸி என்ன, தேவன் அவர்கிட்ட கொடுத்தது இது வந்து 2வது வருகையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்போ எங்கே வந்திருக்கு பாருங்க. ஆமென். அப்போது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ப்ராஃபஸி இல்லையா, ஒரு நபர்கிட்ட தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஒரு 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 கூட்ட ஜனம் கூட இல்லை இது. ஆமென். முன்னாடியாச்சும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கண்ட்ரி பார்த்தோம். இது ஒரு கண்ட்ரியும் தாண்டி. ஆமென். மனித ஹியூமன் ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய இவ்வளோ பெரிய செயினுக்கும் தேவையான அவ்வளோ பெரிய ரெவலேஷன் ஆதியில் ஈனாக் கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, தேவன் கொடுத்துருக்காரு. அப்போது லுக் அட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எவ்வளோ பெரிய விஷயம், தேவனுடைய எவ்வளோ பெரிய காரியம். இதை வெறும் ஒரே ஒரு மனிதன்கிட்ட என்ன பண்ணிட்டார், அவர் கொடுக்குறார். இதுதான் ப்ராஃபஸியோடைய வாழ்க்கை, ப்ராஃபிட்ஸோட வாழ்க்கை. அப்போது ஆதியாகமத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ப்ராஃபஸி எங்கே எழுதப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட கடைசி புக்குக்கு ஒரு புக்கு முன்னாடி. ஆமென். அப்போ ப்ராஃபிட்டோட வாழ்க்கைனா நீங்கள் ஏதோ அவங்க ஜாலியாக இருந்தாங்க வந்தாங்க போனாங்க, இன்னும் அவர்கள் மீது வைக்கப்பட்ட நுகம் மிக மிக பெரியதான ஒரு நுகம். இதை அவர் கேட்டுட்டு எங்கேயும் எழுதாமல் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா எப்படி இருக்கும். ஆமென். அப்போ மிக மிக பெரியதான ஒரு நுகத்தை சுமந்தவர்கள் தான் யாருன்னா தேவன் வைத்திருந்த ப்ராஃபிட்ஸ். அவர்கள் ஏதோ ஒரு மனிதனுக்கோ இல்லை ஒரே ஒரு கண்ட்ரிக்கோ மட்டும் இல்லாமல் முழு ஹியூமன் ரேஸுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இருந்திருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் பாருங்கள். ஜோனா பாருங்கள். ஜோனா 4:4-5, 4வது அதிகாரம் 4-5.
அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். ஆமென். ஜோனா கதையும் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணோம் தெரியும். இப்போ நம்ம படித்த விஷயங்களை படிக்கும்போது எவ்வளோ லத்தார்ஜிக்காக இருக்குது இல்லையா? நல்லா இருக்குது. ஒரு கூடாரம் போட்டு அழகாக அது கடியில் உட்காந்து நடக்க போகிறத என்ன பண்ணாங்க, அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே 10-11 படிங்க, 4வது அதிகாரம். நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆமென். 120,000 பேர். 120,000 பேரோட வாழ்க்கை யார் கையில்? நோவா. ஆமென். நீ போய் இதை சொல்லுனா அவர் அங்கே இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, தப்பிச்சு ஓடிட்டார். திருப்பி மீன், அதுக்குன்னு ஒரு மீனெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு வந்து திருப்பி அங்கே அமிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் போய் ஃபுல்லாக பேசிட்டு வந்து இப்போ என்ன பண்ணிட்டாரு, ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அழிய போது, நான் அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு உட்காந்துட்ருக்கார். அப்போ அங்கே ஒரு செடி என்ன பண்ணுது, அவர் மேலே முளைக்குது. அந்த செடியோடைய நிழலில் என்ன பண்ணுறாரு, படுத்து தூங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அங்கே எந்த செடியை முளைக்க வைத்த அதே தேவன் அதுக்குன்னு ஒரு புழுவை என்ன பண்ணியிருந்தார், சரி அது போய் கடிச்சு அதை என்ன பண்ணிடுச்சு. ஆமாம். அப்போ இப்போ அவருக்கு கோவம். நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கவனம், அங்கே போனால் மீனை வச்சு தூக்கிட்டு வந்துடுறீரு, இங்கே கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா இங்கே வெயில வச்சிடுறீரு, இப்போ மரத்தை படுக்க வச்சிடுறீரு, ஏன் இப்படி பண்ணுறீரு, என்ன கோவம். அப்போ அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. நீ அதுக்கு தண்ணியும் ஊற்றாமல் விதையும் போடாமல் நீ அதை பராமரிக்கிறாமல் நான் வளர்த்த ஒரு விஷயம், அதை நான் பற்று போக வைக்கும் போதே உனக்கு இவ்வளோ கோவம் வருது. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், வலதுக்கும் இடதுக்குமே வித்தியாசம் தெரியாத மக்கள் இல்லையா? அப்போது 1,20,000 பீப்புள் எண்ணி பார்க்க முடியுதா கண்ணில் உங்களால்? என்னால் முடியல. ஆமென். அத்தனை லட்சம் பீப்புள், அவர்கள் எல்லாரையும் நான் கொண்டு போட்டுருந்தோன்னா என்ன? அப்போ இதுதான் இன்றைக்கி ப்ராஃபிட்ஸோடைய வாழ்க்கை. இந்த ஒருவன் அங்கே போய் ஒரு வேளை ஆவியில் இல்லாமல் ஒழுங்காக பிரசங்கம் பண்ணல, 3 நாள் விட்டார், என்ன ஆயிருக்கும்? ஆமென். அப்போ அத்தனை 1000 கோடி பீப்புளோடைய வாழ்க்கை ஜோனாவுடைய வாயில். தேவன் சொல்லிட்டார் நான் போய் பண்ணணும். அப்போது அவருடைய பாரங்களை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 பேர் ஆகிய ஒரு குடும்பம், 5 பேர் ஆகிய ஒரு குடும்பம்னா, ஒரு 4 பேர் ஆகிய ஒரு குடும்பத்தை பற்றின நிலைமையை யோசிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பாரமாக இருக்குது. அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி அது எப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பாரம் வருது. 1,20,000 பேர் அவருடைய வாழ்க்கை, உயிர், அதோடைய பாரத்தை கொஞ்சம் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். ஆமென். அப்போ இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். மோசே, ஐசையா, நிறைய பேர் போகலாம். ஒன்று ஒன்றா நேரம் கம்மியாக இருக்கிறதுனால வசனத்துக்குள்ளே போக வேண்டாம். மோசே பாருங்கள், எரியிற புதர்லேருந்து தேவனுடைய நாமம் என்ன பண்ணுது அவனுக்கு, யாரை நான் அன்பட்டோம், ஐ ஆம் யாவேல். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் யாவேல்ன்றதை பார்க்காத ஒரு சபை என்ன பண்ணாது, இருக்காது. எல்லாருக்கும் யாவேல்ன்ற பேர் தெரியுமா? தெரியும். தேவனுடைய நாமம் என்ன பண்ணுது அவனுக்கு, வெளிப்படுது. அவ்வளோ பெரிய ரெவலேஷன் ஒரே ஒரு மனுஷன் கையில் இல்லையா? அடுத்து ஐசையாவோடது பார்க்குறோம். 2 கிங்ஸ் 20:1-6 படிங்க. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-6. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது. அவர் அந்த இடத்துலேருந்து திரும்பி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வெளியே போய்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு என்ன ஆயிடுச்சு, வந்து இறங்கிடுச்சு. இல்லை அவன் ஜெபம் பண்ணிட்டான், நீ அவங்ககிட்ட போ, நீ போய் அவங்ககிட்ட படிங்க. நீ திரும்பி போய்
என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். ஒருவனுடைய ஜெபம், ஒருவனுக்கு தேவன் இப்போ பதில் அனுப்பணும். இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பார்த்தோம் இல்லையா? முழு மனிதர் கூட்டங்களை பார்த்தோம், 1,20,000 பேரை பார்த்தோம், ஒரு கண்ட்ரியை என்ன பண்ணோம் பார்த்தோம், ராஜ்யபாரங்களை பார்த்தோம். ஒருவனுக்கு என்ன பண்ணணும்? இப்போ தேவன் அவனோட ஜெபத்தை தேவன் கேட்குறார், அவனுக்கு என்ன பண்ணணும்? பதில் கொடுக்கணும். அந்த ஒருவன் இடத்துல பேசுறதுக்கு திருப்பி அனுப்புகிறார். ஆமென். ஈவன் இஃப் இட்ஸ் ஒன் மேன் ஆர் ஒன் கண்ட்ரி, ஒரு மனிதனாக இருக்கட்டும் இல்லை ஒரு நேஷனாக இருக்கட்டும், அதற்கு அங்கே ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? உடனே ஓடி போகணும். இந்த வாழ்க்கை முறையை என்ன பண்ணணும்? நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ அந்த ராஜா அவ்வளோ, இத்தனைக்கும் கொஞ்சம் முன்னாடி படிச்சிங்கன்னா, நீ பிழைக்க மாட்டே, இதோட செத்துருவேன்னு அவர்கிட்ட சொன்னதும் யார் தான்? இன்னொரு ப்ராஃபிட் தான். ஆமென். அப்போ அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணுறாரு? மனது உருகி ஜெபம் பண்ணுறாரு. 15 வருடம் தேவன் அவருக்கு என்ன பண்ணார்? கொடுத்தாரு. அப்போ அங்கேயும் என்ன பண்ணும்? ஒரு ப்ராஃபிட் தான். ஓடி போய் ஓகே, தேவன் கேட்டார், உனக்கு 15 வருஷம் என்னாச்சு, உன்னுடைய ஆயுசு நாட்களுக்கு என்ன பண்ணியாச்சு? ஆட் பண்ணியாச்சு, வச்சுக்கோ. இது மட்டும் இல்லாமல் இதையும் சேர்த்து சொல்கிறாரு, அந்த நகரத்தை அசீரிய ராஜா கிட்டது நான் என்ன பண்ணுறேன்? காப்பாற்றுறேன். நகரமும் என்ன பண்ணுது? காப்பாற்றப்படுது. அப்போது ஏன் இவ்வளோ நேரம் நம்ம இந்த எரா ஆஃப் ப்ராஃபிட்ஸை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, தேவன் இல்லாத போது கார்டன் பார்த்தோம், வனாந்தரங்கள் பார்த்தோம் இல்லையா, தேவன் விலகி போகும்போது. அப்போது இந்த ப்ராஃபிட்ஸோட வேலை என்னென்னா, தேவனால் கேட்க முடியாத பீப்புள் கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க? ஓடி போய் நிற்கிறாங்க. நின்று இதுதான் ஆக்கும் விஷயம், நீ இதை தான் தப்பு செஞ்சுட்ட, இதை தான் நீ என்ன பண்ணிட்ட? மாற்றி பண்ணிட்ட, இதை தான் திருத்திக்கோ, இல்லை இதுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் இவ்வளவு தான், இல்லை தேவன் இதை கேட்டார், உன் ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுறோம்? இப்போது ஏற்றி கொடுக்குறோம். அப்போ தேவனால் பேச முடியாத மக்கள்கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க? ஓடி போய் பேசுகிறாங்க. ஆமென். இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆமென் ஒரு கார்டனில் கேட்காத ஒரு வாய்ஸ், அந்த 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 பழத்தை போய் தொடும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்குமானால், இல்லைப்பா தொடாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ஆனால் என்ன ஆயிருக்கும்? தொட்டிருக்க மாட்டாங்க. வனாந்தரத்தில் கேட்காத ஒரு வாய்ஸ், இது இல்லை, இந்த பிசாசை நீ என்ன பண்ணக்கூடாது? உருவாக்கக்கூடாது, நானே தேவன் அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தா உருவாக்கியிருப்பானா? மாட்டிருக்க மாட்டான். வனாந்தரத்தில் கேட்காதது, கானானில் கேட்காத ஒரு வாய்ஸ், கண்ட்ரீஸ்க்கு கேட்காதது, ராஜாங்களுக்கு கேட்காதது, எத்தனையோ கூட்ட ஜனங்களுக்கு கேட்காதது, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கேட்கும். ஆமென். எடுங்க அப்போஸ்தலர் அதிகாரம் 2:5-12. வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா ஈப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். அங்கே வந்து இந்த சம்பவமும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? ஆஃப்டர் அசென்ஷன் எல்லா அப்போஸ்தலர்களும் மேல் அறையில் என்ன பண்ணியிருக்காங்க? கூடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல யார் வந்து இறங்குறா? ஆவியானவர் வந்து இறங்குறாரு. இறங்குற மாற்றத்தில் அங்கே இருக்கவங்க எல்லாரும் அந்நிய பாஷைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே கூட்டியிருந்த திரளான ஜனம் அவர்களை பார்த்து, இது ஏன் பாஷை இல்லவா, இது உன் பாஷை இல்லவா, இவன் எப்படி இதில் பேசுகிறான் அப்படின்னு கேட்டால், அங்கே ஒரு கேள்வியில் வந்து அது இறங்குது. இது எங்கே போய் முடியுமோ? இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுக்கான பதில் என்னன்னா இதுதான். ஆமென்.
இப்போ இத்தனை ஆண்டு வருடங்கள், இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் ஸ்டோரிஸ் இல்லை, இந்த புக்கில் இருக்கிறது ஹிஸ்ட்ரி. இத்தனை ஆண்டு ஹிஸ்ட்ரியில் யாருக்கும் கேட்காத ஒரு வாய்ஸ் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் உள்ள இருக்குது. இதுதான் ஆவியானவர். ஆமென். எரா ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கம்மியானதுக்கான காரணம் என்ன? ஆவியானவர் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் உள்ளே இருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஒரு பழத்தை பார்த்து ஆசையாக இருந்து ஐயோ இது தேவன் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் கிட்ட போகிறோம்னா, இப்போ இன்றைக்கி உள்ளேருந்து ஒன்று என்ன பண்ணோம்? தொடாத, கை வச்சுட்டு கம்முனர். ஆமென். இன்றைக்கி இன்னொரு தேவன் எங்கே, என் தேவன் என்னால் ஃபீல் பண்ண முடியல, இன்னொரு தேவனை உண்டுவாக்க அப்படின்னும் போது இன்றைக்கி உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் என்ன பண்ணுது? கேட்குது, இல்லை அதை நீ என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, அதை நீ உண்டாக்கக்கூடாது. இன்றைக்கி பெண்டிகாஸ்டல் டே. ஆமென். அப்படின்னா என்னங்க? பெந்தே கிறிஸ்துவ நாள். அப்போது தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வந்ததுக்கான ஒரு ரிமைண்டர் இன்னைக்கு. ஆமென். அப்போ எரா ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இன்னமும் இன்னொரு ஆட்களை தேவன் அனுப்பி உங்கள் இடத்துல இது நல்லது கெட்டது, இதுதான் நீ செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று ஒரு இடத்துல தான் நீங்கள் இருப்பீர்களானால் யூ ஹாவ் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப். தேவன் உங்களிடத்துல நேரடியாக என்ன பண்ண முடியும்? இனிமேட்டு பேச முடியும். தேவன் சொல்வதை நம்மளால் நேரடியாக என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஆனால் எத்தனை பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் தாங்க என்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஹோலி ஸ்பிரிட் தாங்க எங்கள் குடும்பத்தை நடத்துகிறாரு? எத்தனை பேர்? இன்னமும் ராஜாக்கள், இன்னமும் மற்ற தெய்வங்கள், இன்னமும் ப்ராஃபிட்ஸ். இந்த காலத்தில் ப்ராஃபிட்ஸ்லாம் இது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இந்த கிளி ஜோஷியம் பார்க்குற மாதிரி. ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் நல்ல ப்ராஃபிட், நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவார், நான் தேவனிடத்துல கேட்டாலே சொல்லுவார். அப்போ ப்ராஃபிட்ஸ்க்கும் இன்னைக்கான மினிஸ்ட்ரி இருக்குது. என்னன்னா தேவனை இன்னும் ரிசீவ் பண்ணிக்காத பீப்புள் இருக்காங்க. ஆமென். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ள என்ன பண்ணுறாரு? உயிரோட வாசம் பண்ணுகிறார். அப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யாரை கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க? தான் கேள்வி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை, இன்னைக்கு உங்கள் குடும்பத்தோட டிசிஷனை, உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு யார் நடத்துகிறா? இல்லைங்க இருங்க, நான் தேவன்கிட்ட உட்காந்து நான் யோசித்து தேவனிடத்துல பேசிட்டு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இந்த வார்த்தை வருதா? எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இல்லாத கிஃப்ட் இன்னைக்கு சபைக்கு இருக்கு. அதை நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம், என்னவா வைத்திருக்கிறோம்? இன்றைக்கும் ஆவியானவரோட வெளிப்பாடு அப்படின்னா பல சபைகளில் என்னென்னா நல்ல ஒரு பீட் வச்சுட்டு அந்நிய பாஷையில் பேசுகிறது, அவ்வளோ. அதை நான் குத்தம் சொல்லலை. ஆனால் ஆவியானவருடைய ஏவுதல் அங்கேயே முற்றுப்புள்ளி அடைந்து விடுமே ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் ராஜாங்களுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணி ஆகணும்? ஓடி ஆகணும். ஹோலி ஸ்பிரிட் இஸ் மோர் தென் தட். ஆவியானவர் அதையும் தாண்டி. ஆமென். ஒரு குட்டி குட்டி வேலையிலும் நம்ம கிட்ட என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? பேசிக்கிட்டே இருப்பார். இதை செய், அதை செய்யாத, இதை நம்பு, இதை நம்பாத. ஆமென். இரண்டாவது தாட்டி சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை போயிட்டு அனாயிண்ட் பண்ண போகும்போது நடுவில் அவரோட பிரதரை பார்ப்பார். பார்த்த உடனே அவர் சொல்லுவார், இவன் தானே, இவன் நல்லா இருக்கிறான், இவன் பயங்கர வாட்டசாட்டமாக சவுல் மாதிரி இவனும் நல்லா சூப்பராக இருக்கிறான், இவன் தானே, இவனை நான் அனாயிண்ட் பண்ணிவிடவா? அப்போ தேவன் சொல்லுவார், கண்ணுக்கு புலன்படுறதை வச்சு நீ என்ன பண்ணாத, பார்க்காத. நான் தேவன், நான் எதை பார்ப்பேன்? இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். இதுதான் கிங்ஸை நம்பிக்கிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இதுதான். ஆமென். இதே ஆவியானவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போமே ஆனால் அவர்கள் மனிதனோட இருதயத்தை என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரியும். இந்த இடத்துல போ, இந்த இடத்துக்கு போகாத, இதை நம்பு, இதை நம்பாத, இவர்கள் இடத்துல கை கொடு, இதை கொடுக்காத, இதை பண்ணு, அதை பண்ணாத. டிசர்ஷன் அப்படின்வாங்க. ஆமென். அப்போ இன்னமும் பழைய ஏற்பாடில் இருக்கக்கூடிய ஜனம் மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேரோட வாழ்க்கை அமைஞ்சிக்கிட்டே இருக்கு. யாராவது சொல்லட்டும், தேவன் யாரையாவது என்ன பண்ணிட்டோம் அனுப்பி சொல்லட்டும், நான் என்ன பண்ணிக்கிறேன்? மாற்றிக்கிறேன். ஒரு தனிமையில் போய் உட்காரும் போது தேவ ஆவியானவர் நம்மளோட உறவாடும் போது, பேசும் போது அங்கே நம்மக்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு? அதை வச்சு இன்றைக்கி நம்ம குடும்பத்தை நடத்துகிறோமா? இல்லை இன்னமும் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜும் பிரசங்கியாரோட திட்டுகளுக்கும் பயந்து, பிரதர்ஸோட கண்டிப்புகளுக்கு பயந்து, இல்லை கிங்ஸோடைய நாலேஜஸ்க்கு அடங்கி இதுதாங்க கரெக்டாக இருக்கும், இதை செஞ்சிடலாம். அப்போ இன்றைக்கி இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. உங்கள் வாழ்க்கையில் ஃபுல் கண்ட்ரோலை தேவ ஆவியானவர்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு. இன்றைக்கி தேவ ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். அவர் இன்றைக்கி உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான். ராஜாங்க கண்ணுகளுக்கு தெரியாத இருதயம் என் கண்ணுக்கு தெரியும். உன் முழு வாழ்க்கையை என்கிட்ட கொடுப்பியா?
கேன் ஐ டேக் கண்ட்ரோல்? நான் முழு கண்ட்ரோல் இன்னைக்கு எடுக்கலாமா? ஆமென். லெட் கோ ஆஃப் த வீல் அப்படின்வாங்க. அப்படின்னா நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வீல் இப்படி கை எடுத்துறது கொஞ்சம் யோசித்து பாருங்க, பயமா இல்லை? அதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஃபெய்த்தோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கும். ஆண்டவரே அங்கே என்ன போக சொல்கிறீர்? அவர்கிட்டலாம் போக முடியாது, அவர்கிட்டலாம் கொடுக்க முடியாது. ஐயோ அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். பயம் இருக்கும். அந்த பயத்தை தாண்டி வருவது பேர் தான் என்னது? விசுவாசம். அப்போ தேவ ஆவியானவர் இடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் விசுவாசம் என்ன பண்ணணும்? இருக்கணும். நீங்கள் எல்லாரும் கூர்மையாக கவனிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். அப்போ இந்த நாளில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மனதில் இருக்க வேண்டிய கேள்வி என்னென்னா, தேவன் ஆவியானவர் இன்றைக்கி உங்கள் இடத்துல கேட்குறாரு, கொடுப்பியா? நான் வரேன், நான் எடுத்துக்கிறேன், ஃபுல் கண்ட்ரோல் நான் எடுத்துக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன். நீங்கள் கண்ட்ரோலை கொடுக்க ரெடியா? ஆர் யூ ரெடி? ஆமென். பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், சுற்றி இருக்க உலகத்தான்கள் மூடனேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கும். இதற்கு நடுவில் தேவன் ஆவியானவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க ரெடியா? இனிமேட்டு ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அமுச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இனிமேட்டு இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும், கிறிஸ்துவ ஒத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் தேவ ஆவியானவர் என்ன பண்ணுவார்? முகமுகமாய் பேசுவது போல் ஒருமையாக என்ன பண்ணுவார்? பேசுவார். ஆமென். யாவரும் அப்படியே கண்களை மூடுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஓ தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, அன்பான தேவனே, இன்று நீர் இவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கேட்கக்கூடிய கேள்வி அவர்கள் மனதில் தோன்றினதாண்டவரே. கேன் ஐ டேக் கண்ட்ரோல்? நான் உன் வாழ்க்கையில் முழுவதுமாய் நான் கண்ட்ரோல் எடுக்கவா? எனக்கு கொடுப்பியா? நீ உன் பயத்தை தாண்டி உன் வாழ்க்கையை நீ என் கையில் கொடுப்பியா? மகனே மகளே, உன்னை ஒருபோதும் தவறான இடத்துல என்ன பண்ணிட மாட்டேன், உற்றவே மாட்டேன். உனக்கு அசிங்கத்தை தேடி தருவதற்காக நான் தேவனாக இல்லை, உனக்கு நல்லதை கொடுக்க நான் தேவனாக இருக்கிறேன். நீ இன்னைக்கு கொடுக்க ரெடியா? இன்னைக்கு முழுவதும் என் கையில் நீ அர்ப்பணிக்க ரெடியா? உன் பிள்ளைகளை, உன் தொழிலை, உன்னோட ஓன் சுய பலத்தை எல்லாத்தையும், உன் கௌரவத்தை, எவ்ரிதிங், உன் மினிஸ்ட்ரியை எல்லாத்தையும் ஒரு துளி பயம் இல்லாமல் என் கையில் மொத்தமாக கொடுக்க நீ ரெடியா? உனக்கு நல்லதே நான் வைத்திருக்கிறேன். உங்கள் இருதயத்தில் அதுக்கு ரெடின்னு தோணுச்சுன்னா வாயை திறந்து தேவனிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே ஐ எம் ரெடி. நீர் கண்ட்ரோல் எடுங்க. நீர் என் வாழ்க்கையை நான் முழுவதுமாக உனக்கு ஒப்பு கொடுக்குறேன்.